நாம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம்? மத்தவங்க மாதிரி கிடைச்சதை சாப்பிட்டுட்டு பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு ஒரு நாள் சத்தம் இல்லாம செத்து போகவா? இல்லவே இல்ல. சுத்தி இருக்கிற எல்லாரும் வேணான்னு சொல்லும் போது அந்த தடைகளை எல்லாம் உடைச்சிட்டு ஒரு சிகரத்தை தொடர்றதுல இருக்கிற அந்த கெத்து அது தனி. அந்த வெறி உங்ககிட்ட இருக்கா? நம்மளால முடியாது, நமக்கு எதுக்கு இதெல்லாம்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெற்றியாளன் செத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை நிரூபிக்கிற விதமா ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் கூட்டத்துல இருந்து தனியா பிரிஞ்சு போகுது. அது போற பாதை மரணத்தோட வாசல்னு தெரிஞ்சும் அது ஏன் நிக்கல? அந்த பனிமலைக்கு அடுத்த பக்கம் ஒளிஞ்சு இருக்கிற அந்த ஒரு மர்மமான உண்மை என்ன? உங்க கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பேசாம கதைக்குள்ள போகலாமா? அண்டார்டிகாவோட ஒரு மூலையில ஆயிரக்கணக்கான பெண் குயின்கள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது. காலையில எந்திரிக்கணும், கூட்டத்தோட கூட்டமா நின்னு அந்த உரையற குளிர்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு சூடு தேடிக்கணும். யாரையாவது ஒரு நீர்நாய் வந்து அட்டாக் பண்ண வந்தா பயந்து ஓடணும். இதுதான் அங்க இருக்கிற எல்லாருடைய தலைவிதி. அந்த கூட்டத்துல ஒருத்த மட்டும் வித்தியாசமா இருந்தான். அவன் பேரு தான் பென்னி. அவன் பார்வை எப்பவும் அந்த தூரத்துல மேகங்கள் தொட்டுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்டல் பீக் மலை மேலதான் இருக்கும். ஏன் நாம இங்கேயே இருக்கணும்? அந்த மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும்? இதுதான் பென்னியோட கேள்வியா இருக்கும். இதே கேள்வியை தான் பெரியவங்க கிட்ட, தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பென்னி கேட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க அது ஒரு மரண பாதை, அங்க சாப்பாடு எதுவும் கிடைக்காது, பனிச்சரிவு, பனிக்கரடி இருக்கும், அங்க போனா பசியில குளிர்ல உறைஞ்சு செத்து போயிருவோம், அதனால யாருமே அங்க போக முடியாது, போனா திரும்பி வர முடியாதுன்னு சொல்லி அவனை பயமுறுத்துறாங்க. ஆனா பென்னி அங்க என்னதான் இருக்குன்னு முடிவு பண்ணி ஒரு நாள் கூட்டத்தை விட்டு தனியா அங்க போக முடிவெடுக்கிறான். பென்னி கிளம்புறதுக்கு முந்தின நாள் இரவு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பயணத்துக்காக ஒரு வாரத்துக்கு தேவையான மீன்களை சேகரிச்சு ஒரு ஐஸ் குழிக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருந்தான். ஏன்னா அந்த மலை பாதையில சாப்பாடு கிடைக்காதுன்ற காரணத்துக்காக. அவன் கூட இருந்த நண்பர்களே அவனுக்கு தெரியாம அவன் வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச மீன் உணவையும் ஒளிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் பென்னி கிட்ட, பென்னி, உன் சாப்பாடை ஏதோ நீர் நாய் வந்து தூக்கிட்டு போயிருச்சு போல, பாத்தியா? இதுவே ஒரு கெட்ட சகுனம் தான். இதோ பாரு, வானம் ஒரு மாதிரி கருப்பா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பயங்கரமான பனி புயல் வரப்போகுது, நீ இப்போ கிளம்புனா வழியிலேயே செத்துருவ, பென்னி பேசாம எங்க கூடவே இருந்துடு அப்படின்னு பொய் சொல்லி அவனை தடுக்கிறாங்க. அப்போதான் பென்னி ஒரு முடிவெடுக்கிறான். சாப்பாடு இருந்தா வயிறு நிறையும், ஆனா லட்சியம் தடைப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போற வழியில கூட சாப்பாட பாத்துக்கலாம்னு அவங்க சொல்றதை எதையும் கேட்காம விடியற் காலையில வெறும் வயித்தோட அந்த பனிமலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். கூட்டத்தை விட்டு தனியா அந்த பெரிய மலையை நோக்கி அவனுடைய சின்ன கால்களை எடுத்து வச்சான். பென்னி தனக்குன்னு உரிதான பாணியில கைகளை விரிச்சு தத்தி தத்தி பனியில நடக்க ஆரம்பிச்சான். அவன் போறத அந்த பெண் குயின் கூட்டம் அவனை பாவமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. வழியில ஒரு பெரிய நாரை கூட்டம் வந்துச்சு. அதுங்கெல்லாம் வயசான அனுபவம் வாய்ந்த நாரைங்க. அவங்க பென்னிய பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க. ஏய் சின்ன பயலே, உனக்கு 2 அடி கூட ஒழுங்கா நடக்க தெரியாது, நீ மலை ஏறுறியா? அந்த பனிமலையில இருக்கிற மரண பள்ளத்தாக்குல விழுந்து எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க, உனக்கு அது தெரியுமா? பேசாம எங்க கூட வந்து மீன் பிடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அந்த நாரைங்க சொல்ற எதையும் மனசுல வாங்காம தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். மலையோட கால் பகுதியை அடைஞ்சப்பவே பென்னி கால்ல காயம், பயங்கரமான தாகம். பாதி தூரம் ஏறிடுச்சு. அப்போதான் ஒரு பெரிய நீர்நாய் எதிர வந்து நிக்குது. அந்த நீர்நாய் சொல்லுச்சு, பென்னி, இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேல போனா உன்னுடைய வேகம் குறையும், நீ பலவீனமாயிருவ, நீ ஒரு தோத்தவனா கீழே போறதை விட இப்பவே திரும்பி போறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுது. பென்னி ஒரு நிமிஷம் அங்க நிக்குது. காலுல ரத்தம் வழியுது, கண்ணு முன்னாடி மரணம் தெரியுது. பென்னிக்கு ஒரு நிமிஷம் பயமாயிருச்சு. நிஜமாவே அவங்க சொல்றது சரிதானோ? நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமா? முன்னாடி போகவா இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி திரும்பி போயிடவா அப்படின்னு யோசிக்குது. இப்ப பென்னி இருக்கிற அதே இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிற பல இளைஞர்கள் இருக்கிறீங்க. நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு பெரிய எக்ஸாம் எழுதணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களை சுத்தி இருக்கிற நாரைங்கள் எல்லாம் என்ன சொல்லும்? உனக்கு எதுக்கு இந்த வேலை, பேசாம கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருன்னு சொல்லுவாங்க. நாம தோத்துட்டா என்ன பண்றது, 4 பேர் சிரிப்பாங்களே அப்படின்னு உங்க பயம் உங்களை தடுக்கும். பென்னி கால்ல ஏற்பட்ட காயம் மாதிரி உங்களுக்கும் பண கஷ்டம் இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வலி இல்லாமல் வழி பிறக்காது. உலகம் உங்களை வேணாம்னு சொல்லும் போது உங்க மனசு இன்னும் ஒரு அடி எடுத்து வைன்னு சொல்லும். ஏன்னா கூட்டத்தோட கூட்டமா வாழ்றதுக்கு நீங்க ஒன்னும் ஆடு மாடு கிடையாது, நீங்க ஒரு வேட்டைக்காரன். உங்க இலக்கை நீங்க தான் துரத்தணும்.
சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேணாம், ஆபத்து, அங்க போனா செத்துருவ அப்படின்னு பயமுறுத்தும் போது, இல்ல அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நான் பார்த்தே தீர்வேன்னு ஒருத்தன் முடிவு பண்றான் பாருங்க, அங்கதான் அவனுடைய வெற்றி ஆரம்பமாகுது. ஒரு பெரிய காரியத்துல இறங்கும் போது சுத்தி இருக்கிறவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்கள் நம்ம காதுல விழும்போது நம்ம மனசு கொஞ்சம் பயப்படதான் செய்யும். ஆனா அந்த பயத்தை தாண்டி யாரு முன்னாடி அடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த பென்னி கதைக்கு வருவோம். பென்னி அந்த நீர்நாயை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து நகர ஆரம்பிச்சான். பாதி மலையை ஏறிட்டான். திடீர்னு பூமி அதிருது. அப்போ பயங்கரமான பனிப்புயல், கண்ணே தெரியல. மேல இருந்து ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறை அப்படியே சரிஞ்சு வருது. பென்னிக்கு முன்னாடி ரெண்டே வழிதான். ஒண்ணு வந்த வழியே ஓடணும், ஆனா அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னொன்னு அந்த பனிப்பாறைய துணிஞ்சு எதிர்கொள்ளணும். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பயந்து நடுங்காம அந்த பனிப்பாறை தன் பக்கம் வரும்போது டக்குன்னு சறுக்கி அது மேலேயே ஏறி ஒரு சறுக்கு பலகை மாதிரி அதை பயன்படுத்தினான். அவன் அந்த மலையில இருந்து அடுத்த மலைக்கு ஈஸியா போயிட்டான். இங்க வந்த ஆபத்தை ஒரு வாய்ப்பா மாத்தினான் பென்னி. அங்க இருந்து மறுபடியும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும் போது ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ அவன் வழியில ஒரு சின்ன ஐஸ் குழியில ஒரு மீன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே ஈஸியா சாப்பாடு கிடைக்குதுன்னு பென்னி சாப்பிட போனான். அப்போ திடீர்னு மேல பறந்த ஒரு சீகல், அதாவது கடற்பறவை கத்துச்சு. பென்னி, அது ஒரு பொறி, அதாவது டிராப். அந்த மீனுக்கு அடியில வலை இருக்குது, நீ உள்ள போனா அவ்வளவுதான், நீ மாட்டிக்குவேன்னு சொல்லுது. அப்போ பென்னியோட மனசு சொல்லுது, ஒரு வாய் தானே, தின்னா என்ன அப்படின்னு. ஆனா அவனுடைய லட்சியம் பெருசு. அந்த தற்காலிக பசிக்காக தன்னுடைய நீண்ட கால கனவை அடகு வைக்காம விரும்பல. அதனால உடனே சுதாரிச்சுக்கிட்டு பென்னி அந்த கடற்பறவைக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மீனை தாண்டி நடந்தான். லட்சியத்தை நோக்கி ஓடும்போது நடுவுல ஈஸியா காசு சம்பாதிக்கிற வழி இல்ல தற்காலிகமான என்டர்டைன்மெண்ட் வரும். அதை தொட்டீங்கன்னா உங்க பிசினஸோ உங்க கரியரோ அங்கேயே முடிஞ்சிடும். ஷார்ட் கட்ஸ் எப்பவுமே ஒரு டெட் எண்ட்ல தான் முடியும். அடுத்தடுத்து அடியை எடுத்து வச்சு நடக்க ஒரு கட்டத்துல பென்னியால நடக்கவே முடியல. பென்னியோட கால்கள் மரத்து போச்சு. ரத்தம் வரல, ஏன்னா ரத்தமே உறையிற அளவுக்கு குளிர் அங்க இருந்துச்சு. ஆனா அவன் மனசுல இருந்த அந்த நெருப்பு அவனை கைவிடல. மெதுவா ஊர்ந்து ஊர்ந்து கடைசி 10 அடி, கடைசியில ஒரு வழியா அந்த உச்சில ஏறி நின்னான். அங்க பனி புயல் இல்ல, அங்க பயம் இல்ல. பென்னி மெதுவா தன்னுடைய கண்களை திறந்தான். இதுவரைக்கும் அவன் பார்த்த அந்த அண்டார்டிகா ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. அங்க பென்னி பார்த்த அந்த காட்சி, அது வரைக்கும் அவன் கூட்டத்துல எந்த பெண் குயினும் பாத்துறாத ஒரு பிரம்மாண்டம். அது அந்த மலைக்கு அந்த பக்கம் என்ன இருந்தது தெரியுமா? இதுவரைக்கும் அவன் பாத்துறாத ஒரு பிரம்மாண்டமான நீலக்கடல். அங்க ஆயிரக்கணக்கான மீன்கள், துள்ளி விளையாடுற திமிங்கலங்கள், ஒரு புது உலகமே அங்க இருந்துச்சு. அங்க இருந்து சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சது. அப்போ பென்னி கீழே குனிஞ்சு பாக்குறான். அவனை நக்கல் பண்ண அந்த நாரை கூட்டம் இப்போ எறும்பு மாதிரி தெரியுது. அவன் பட்ட வலி, அவமானங்கள், அந்த குளிர்கால இரவுகள் எல்லாமே அந்த ஒரு நொடி வெற்றியில மறைஞ்சு போச்சு. இந்த பென்னி நமக்கு ஒரு 3 விஷயத்தை கத்து கொடுக்கறான். நம்பர் 1, கூட்டத்தோடு நிற்காதீர்கள். நீங்க கூட்டத்தோட கூட்டமா நிக்கிற வரைக்கும் உங்களுக்கோ உங்க எண்ணத்துக்கோ எந்த மதிப்பும் கிடையாது. நீங்க என்னதான் அறிவா பேசினாலும், உங்ககிட்ட என்னதான் சூப்பர் ஐடியா இருந்தாலும், உங்க கையில வெற்றிங்கிற அதிகாரம் இல்லைன்னா உலகம் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காது. இவன் என்ன பெருசா பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு ஏளன பார்வை தான் உங்களுக்கு பரிசா கிடைக்கும். ஆனா அந்த பென்னி அத்தனை வழிகளையும் தாங்கி அந்த பனிமலையோட சிகரத்துல ஏறி நின்னு கத்தும் போது, அப்போ அந்த உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. உங்களை முதல்ல கிண்டல் பண்ண அதே நண்பர்கள் எனக்கு அப்பவே தெரியும் இவன் பெரிய ஆளா வருவான் அப்படின்னு அப்படியே பிளைட்ட மாத்துவாங்க. இதுதான் இந்த உலகத்தோட நியதி. நீங்க சாதாரணமா இருக்கிற வரைக்கும் உங்க பேச்சு வெறும் சத்தம் மட்டும்தான். ஆனா நீங்க சிகரத்தை தொட்டுட்டு பேசினா அது வேத வாக்கு. உங்க கஷ்டத்தை நீங்க அடிவாரத்துல நின்னு சொன்னா அது புலம்பல். ஆனா அதே கஷ்டத்தை நீங்க சிகரத்துல நின்னு சொன்னா அது சாதனை. சோ நண்பா, இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா அவங்க பின்னாடி போய் கெஞ்சாதீங்க. உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றவங்க முன்னாடி நீங்க யாருன்னு செயல்ல காட்டிக்கிட்டே இருங்க. நீங்க எப்ப அந்த உச்சத்தை தொடுறீங்களோ அன்னைக்கு இந்த உலகம் நீங்க கேட்காமலே உங்க காலடியில வந்து விழும். மரியாதைங்கிறது கேட்டு வர்றது கிடையாது. உங்களுடைய வெற்றியால அது நீங்களே பிடுங்கணும். நம்பர் 2, கஷ்டத்தை காதலியுங்கள். உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு தடையும் உங்களை செதுக்கிற ஒரு ஒளி. அது இல்லாம நீங்க வைரமா மாறவே முடியாது. பென்னி அந்த மலை மேல ஏறும்போது அவனுடைய கால் நகங்கள் பனியில தேஞ்சி ரத்தம் கொட்டுச்சு. குளிர்ல உடம்பு நடுங்குச்சு. ஆனா அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒவ்வொரு நடுக்கமும் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு தெரியுமா? நீ இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக போராடுறன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு உங்க லைஃப்லயும் அப்படிதான். மத்தவெல்லாம் ஹாயா மூடிட்டு தூங்கும் போது நீங்க மட்டும் முழிச்சிருந்து கண்ணு எரிய எரிய படிக்கிறீங்கல்ல. இல்ல சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு வலி வருமே, இதெல்லாம் வேஸ்ட்னு நினைக்காதீங்க. இது ஒவ்வொன்றும் நீங்க உங்க எதிர்காலத்துக்காக செலுத்துற பிரீமியம்.
ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு கேட்காதீங்க. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள பிறந்தவனுக்கு அவன் அந்த தகுதிக்கு சரிதானான்னு பார்க்க இந்த பிரபஞ்சம் தான் பெரிய சோதனைகளை கொண்டு வரும். இன்னைக்கு நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் கண்ணீரும் நாளைக்கு நீங்க மேடல நிக்கும் போது ஒரு சரித்திரமா மாறும். அந்த வழிதான் உங்க வெற்றியோட ஆழத்தை தீர்மானிக்கும். சோ வழி வரும்போது அப்பாடா நான் செதுக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிங்க. ஏன்னா இந்த வழி தற்காலிகமானது, ஆனா இது கொடுக்க போற பெருமை நிரந்தரமானது. நம்பர் 3, பிரச்சனைகளை தாண்டி பாருங்கள். நம்ம ஊர்ல நிறைய பேர் ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்க எப்பவும் அந்த பனிமலைய ஒரு முடிவா பாக்குறாங்க. ஆனா வெற்றியாளன் மட்டும்தான் அது ஒரு வாசல்னு பார்ப்பான். பென்னியோட வாழ்க்கையில அவன் அந்த மலையை ஏறாமலே இருந்திருக்கலாம். மத்த பென்குயின் மாதிரி ஐயோ ஐஸ் கட்டியா இருக்கு, கால் வழுக்குமே, காத்து அடிக்குமேன்னு பயந்து பின்வாங்கி இருந்தா அவனுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான நீலக்கடல் இருக்கிறதே தெரியாம போயிருக்கும். அவன் அந்த மலை அடிவாரத்திலேயே செத்து மடிஞ்சிருப்பான். உங்க லைஃப்லயும் இப்போ ஒரு பனிமலை நிக்குது பாத்தீங்களா? அது ஒருவேளை உங்களுடைய பண கஷ்டமா இருக்கலாம், வேலையில்லா பட்டதாரியா இருக்கிற அவமானமா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ்ல வர நஷ்டமா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த மலை தான் என் வாழ்க்கையோட முடிவு, இதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு மலை அடிவாரத்திலேயே முடங்கி கிடக்குறீங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தங்கம் ஜொலிக்கணும்னா அது நெருப்புல வெந்துதான் ஆகணும். அதே மாதிரி உங்க லைஃபோட அடுத்த பெரிய சக்சஸ், அதாவது அந்த வற்றாத கடல் மாதிரி இருக்கிற வாய்ப்புகள் எல்லாமே நீங்க இப்ப பார்த்து பயப்படுற அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்குது. அந்த பிரச்சனையை தாண்டி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா மட்டும்தான் அந்த பக்கம் இருக்கிற சொர்க்கத்தை உங்களால பார்க்க முடியும். கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும்னு கேட்காதீங்க. வா, உன்னை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற கடலை நான் பார்த்தே தீர்வேன்னு ஒரு சவால் விடுங்க. அந்த பனிமலை உங்களை முடக்க வரல, உங்களை ஒரு தகுதியான ஆளா மாத்தி அந்த பக்கம் இருக்கிற கடலுக்கு கொண்டு போக வந்திருக்குது. இப்ப நீங்க படுற கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்க அடையணும்னா இந்த மலையை ஏறிதான் ஆகணும். பென்னி ஒரு சாதாரண பென்குயின் தான், ஆனா அவன் எடுத்த முடிவு அவனை ஒரு வெற்றியாளனா மாத்துச்சு. நீங்களும் இன்னைக்கு ஒரு முடிவை எடுங்க. அதை நோக்கி நீங்க வேகமாலாம் போக வேண்டாம், உறுதியா போங்க. அந்த இடத்தை அடைஞ்ச உடனே உங்க கர்ஜனை இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும். நண்பா, உங்ககிட்ட ஒரு மலை போல ஒரு லட்சியம் இருக்கலாம், அதை அடைய விடாம தடுக்க 1000 பேர் வருவாங்க. சாப்பாடு இல்லாம போகலாம், வசதிகள் இல்லாம போகலாம், சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ பென்னி மாதிரி அந்த முதல் அடியை எடுத்து வைங்க. அந்த மலையோட அந்த பக்கம் இருக்கிற அழகான உலகம் இந்த கூட்டத்தோட நின்று குளிர்ல நடுங்கிற பெண் குயின்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.